நம்முடைய தேவனாகிய இயேசு ஏன் நம்மை நேசிக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் அதை விரும்புகிறார். அது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. நம் கிரியைகளை எல்லாம் எவ்வளவு பாவகரமானதாக இருந்தாலும் நம்மை நேசிப்பது அவருடைய சுபாவம். தீமையை நன்மையால் வெல்லுகிறார். ரோமர் 12:21. இதை அவர் அவரது எல்லையற்ற கிருபையை நம் மீது ஊற்றுவதன் மூலம் செய்கிறார். இதனால் நாம் பாவம் செய்யும் பொழுது அவரது கிருபை நமது பாவத்திற்கு மேலானதாக இருக்கிறது. தேவன் நம்மை நேசிக்கிறார் ஏனென்றால் அது அவரது இயல்பு. அவர் அன்பாய் இருக்கிறார். யோவான் 4:8. நாம் செய்யும் எல்லாவற்றையும் அவர் எப்போதும் நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறார். நம் பாவங்களை மன்னித்து நமது உணர்ச்சி பூர்வமான காயங்களை சுகமாக்கி உடைந்த நம் இருதயத்தை ஆற்றும் வல்லமை நாம் தேவனுடைய அன்பாகும். தேவனுடைய அன்பு என்பது நிபந்தனையற்றது. அது நம்மை சார்ந்ததில்லை, அவரை சார்ந்தது. நீங்கள் என்ன செய்தீர்களோ அல்லது செய்யாது இருந்தீர்களோ அதை பொறுத்ததில்லை. தேவனுடைய அன்பு என்பதை நீங்கள் உணரும் பொழுது நம்ப முடியாத அதிசயங்களையும் வெற்றியையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்கிறார். ஆமேன்.